everyone. இன்னைக்கு நம்ம சேனல்ல HCF and LCM டாபிக்ல இருந்து क्वेश्चंस பார்க்க போறோம். என்ன மாடல் क्वेश्चंस னு பாத்தீங்கன்னா சம்ல வந்து இந்த மாதிரி ஒரு 4 நம்பர்ஸ் இல்ல 5 நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் டிவைட் பண்ணக்கூடிய ஒரு greatest 4 digit நம்பர் அப்படி இல்லனா greatest 5 digit or 6 digit நம்பர் அப்படி இல்லனா இந்த 4 நம்பர்ஸையும் டிவைட் பண்ணக்கூடிய ஒரு least 4 digit or 5 digit or 6 digit நம்பர் அந்த மாதிரி क्वेश्चंस கேட்பாங்க. இந்த மாடல் ப்ராப்ளம்ஸ் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். The greatest number of 4 digits which is divisible by 15, 25, 40 and 75 is option A 9000, option B 9400, option C 9600, option D 9800. இந்த நாலு நம்பர்ஸாலயும் டிவைட் ஆகுற ஒரு greatest 4 digit நம்பர் என்ன அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. இந்த 4 எண்களாலும் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படிங்கறத சம்ல கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 4 டிஜிட் நம்பர்ல கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன அப்படிங்கறத எழுதிக்கலாம். கிரேட்டஸ்ட் நம்பர் இன் 4 டிஜிட்ஸ் 9999. 4 இலக்க எண்கள்ல மிகப்பெரிய எண் இதுதான். 15, 25, 40, 75. இந்த 4 நம்பர்ஸாலயும் டிவைட் ஆகக்கூடிய கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர் என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணனும். இந்த 4 நம்பராலையும் டிவைட் ஆகணும் அப்படின்னா இந்த 4 நம்பருக்கும் காமனா ஒரு மல்டிபிள் இருக்கும், ஒரு பொதுவான மடங்கு இருக்கும். இந்த 4 நம்பர்ஸ்க்கும் அந்த மடங்கால எந்த நம்பர் கம்ப்ளீட்டா டிவைட் ஆகுதோ அதுதான் நமக்கு ரெக்வயர்ட் ஆன்சர். சோ the required number must be divisible by the LCM of these numbers, least common multiple. இந்த 4 நம்பர்ஸ்க்கும் உள்ள பொதுவான மடங்கால அந்த நம்பர் வந்து டிவைட் ஆகணும். சோ இந்த 4 நம்பர்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் LCM ஃபைண்ட் அவுட் பண்றோம். 5 ஆல டிவைட் பண்றோம். 3, 5, 8, 15. LCM find out பண்ணும்போது காமன் ஃபேக்டர் பார்க்க தேவையில்லை. 2 or 3 நம்பர்ஸ்க்கு ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் அதை நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 3 ஆல டிவைட் பண்றோம். 1, 5, 8, 5. நெக்ஸ்ட் 5 ஆல டிவைட் பண்றோம். 1, 1, 8, 1. நெக்ஸ்ட் 2 ஆல டிவைட் பண்றோம். 1, 1, 4, 1. 2 ஆல டிவைட் பண்றோம். 1, 1, 2, 1. 2 ஆல டிவைட் பண்றோம். 1, 1, 1, 1. LCM ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த எல்லா நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணனும். LCM equal to 5 into 3 into 5 into 2 into 2 into 2. LCM is 600. இப்போ இந்த 4 நம்பர்ஸ்க்கும் LCM என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்போ அந்த 4 டிஜிட் நம்பர் வந்து இந்த LCM ஆல கம்ப்ளீட்டா டிவைட் பண்ணனும். அப்படி என்ன நம்பர் இருக்கு அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணனும். இப்போ இந்த 4 நம்பர்ஸ்க்கும் LCM 600 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த 4 டிஜிட் நம்பர் வந்து இந்த 4 நம்பர்ஸோட LCM ஆல கம்ப்ளீட்டா டிவைட் ஆகணும். அதாவது 600 ஆல கம்ப்ளீட்டா டிவைட் ஆகணும். அப்படி என்ன நம்பர் இருக்கு அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் இந்த கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பரை LCM ஆல டிவைட் பண்றோம். LCM வந்து 600 னு கண்டுபிடிச்சிருக்கோம். சோ அப்ப 9999. இத வந்து 600 ஆல டிவைட் பண்றோம். 1 டைம் வரும். 6 into 5 30, 6 into 6 36. So 6 times 3600. Remainder is 399. அப்போ இந்த 9999 இதுல இருந்து இந்த 399 நம்ம லெஸ் பண்ணோம் அப்படினா கிடைக்கிற வேல்யூ வந்து 600 ஆல கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். 9999 இதுல இருந்து 399 லெஸ் பண்றோம். 9600. இந்த ரிமைண்டரை வந்து டிவைடர்ல இருந்து லெஸ் பண்ணோம் அப்படினா கிடைக்கிற வேல்யூ வந்து இந்த 600 இந்த டிவிசரால கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். இந்த டிவைடர்ல இருந்து ரிமைண்டரை லெஸ் பண்றோம். இந்த வேல்யூ இந்த 9600 வந்து 600 ஆல கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். இந்த 4 நம்பர்ஸையும் டிவைட் பண்ணக்கூடிய கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர் என்னன்னா 9600. So the answer is option C. Next sum, find the greatest number of 5 digits which is divisible by 15, 21 and 36. First 5 digit numberல greatest number என்ன அப்படிங்கறத எழுதிக்கலாம். Greatest number of 5 digits. 9 வந்து 5 times வரும். 15, 21 and 36. இந்த மூணு நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர் என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணனும். இந்த மூணு நம்பராலையும் டிவைட் ஆகணும் அப்படின்னா இந்த மூணு நம்பருக்கும் ஒரு காமன் மல்டிபிள் இருக்கும், ஒரு பொதுவான மடங்கு இருக்கும். அந்த நம்பரால டிவைட் ஆகக்கூடிய நம்பர் எதுவோ அதுதான் நமக்கு ஆன்சர்.
அந்த நம்பர் என்னன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 15, 21 and 36 இந்த மூணு நம்பர்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் LCM ஃபைண்ட் அவுட் பண்ணணும். The required number must be divisible by LCM of these numbers. ஃபர்ஸ்ட் இந்த மூணு நம்பர்ஸ்க்கும் LCM ஃபைண்ட் அவுட் பண்றோம். 15, 21 and 36. 3, 5, 7, 12. Next 3 ஆல டிவைட் பண்றோம். 5, 7, 4. 2 ஆல டிவைட் பண்றோம். 5, 7, 2. இந்த மூணுமே பிரைம் நம்பர்ஸா கிடைச்சிருச்சு. சோ இதோட ஸ்டாப் பண்ணிரோம். LCM ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த எல்லா நம்பர்ஸையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணனும். 3 into 3 into 2 into 5 into 7 into 2. இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 1260 ன்ற வேல்யூ கிடைக்குது. சோ LCM is 1260. இந்த மூணு நம்பர்ஸ்க்கும் LCM என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த LCM ஆல டிவைட் ஆகக்கூடிய ஒரு கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதாவது 1260 இதால வகுப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய 5 இலக்க எண் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். LCM of 15, 21 and 36 is 1260. 5 டிஜிட் நம்பர்ல கிரேட்டஸ்ட் நம்பர் என்னன்னா 9 வந்து 5 டைம்ஸ் வரும். இந்த கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பரை இந்த LCM ஆல ஃபர்ஸ்ட் டிவைட் பண்றோம். 7 times 8820, 9 times இதுல கிடைக்கிற கோஷன்ட் நமக்கு தேவையில்லை. ரிமைண்டர் என்னன்றது தான் பார்க்கணும். 1260 இதால டிவைட் ஆகக்கூடிய நம்பரை விட 459 வேல்யூஸ் வந்து அதிகமா இருக்குது இந்த நம்பர்ஸ். அப்ப இந்த டிவைடன்ட்ல இருந்து 459 நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த LCM ஆல டிவைட் ஆகக்கூடிய கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர் என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 1260ஆல வகுப்படக்கூடிய எண்ணை விட 459 வந்து அதிகமா இருக்கு இந்த நம்பர். அப்போ இந்த நம்பர்ல இருந்து 459 நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா 1260ஆல வகுப்படக்கூடிய 5 இலக்க எண் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 99,999 minus 459. இந்த லெஸ் பண்ணோம்னா 99,540. அப்போ இந்த மூணு நம்பர்ஸாலையும் டிவைட் ஆகக்கூடிய மிகப்பெரிய 5 இலக்க எண் என்ன அப்படின்னா 99,540. இன்னைக்கு நம்ம வீடியோல HCF and LCM டாபிக்ல இருந்து ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். இதுல டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.